இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வாங்க. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது மயக்கமுற்ற சிலருக்கு கூட்டத்தில் இருந்த சிலர் சிபிஆர் முதலுதவி அளிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாத்துட்டீங்களா? ஏதோ சிபிஆர் அமுகிறாருல, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. சிபிஆர்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு கார்டியோ அரெஸ்ட் ஆகும், இதயம் நின்றோம். எப்பயுமே மூச்சு திணறல் ஏற்படுச்சுன்னா அப்ப என்ன செய்யணும்னா, இந்த சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்கு. பெரிய ஆளுக்கு 5 to 6 சென்டிமீட்டர் அமுக்கணும், சின்ன பசங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் அமுக்கலாம், குழந்தைகளுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் அமுக்கணும். நான் சொல்றதுக்காக நீங்க செய்யக்கூடாது, தெரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்க, இந்த சிபிஆர் டெக்னிக் பண்றதுக்கு முன்னாடி எப்படி பின் நம்பர், உங்க ஏடிஎம் பின் நம்பர் மறக்க மாட்டேன்றீங்க, அந்த மாதிரி இப்ப நான் பேசுற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க. நீச்சல் மாதிரி என்னைக்குனாலும் உதவியோ நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். அப்படின்னு தள்ளி விட்டீங்கன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. இங்க வருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டி மாதிரி அமைக்க பார்ப்பாங்களா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ரிஸ்க்ல எங்க பிடிச்சி எப்படி அமுக்குறதுலாம் இன்னைக்கு நிறைய வீடியோ வந்துருச்சு, நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இங்க பாருங்க, இந்த சங்கிருன்னு சொல்லுவோம்ல, இந்த பக்கம் கையை எப்படி வச்சு அமைக்க பாருங்க, மெதுவா அமுக்குங்க. துடிக்குதான்னு பாருங்க, இங்கேயும் பல்ஸ் துடிக்குதான்னு பாருங்க. இல்ல. மூணாவதா மூக்கு கிட்ட விரல் வச்சு பாருங்க, இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. மூக்கு கிட்ட வாய்க்கிட்ட மூச்சு அனல் காத்து வருதான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ப கூட எழுப்புங்க, அல்ல டே 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 அப்படின்னு சத்தம் போட்டு நல்லா அதட்டி எழுப்புங்க. அப்ப ரெஸ்பான்ஸ் இல்லை, கண்ணை திறந்து பாருங்க, அந்த கருவி உள்ள இருக்க விழி சுருங்கி சுருங்கி விரியுதா, இல்லை எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னா அப்போ நீங்க பண்ணலாம். இதுவும் கூட நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டு செய்யணும், தெரிஞ்சுக்கணும்னு மறுபடியும் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த கரூர்ல ஒரு சிபிஆர் பண்ணாங்க இல்லையா, ஒருவேளை அவங்க தப்பா பண்ணியிருந்தா கூட உழைக்க வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பெரிய ஆளுகளுக்கு. ஆனா அதுவே குழந்தைகளுக்கு, சின்ன பசங்களுக்கு அமுக்க தெரியாம அமுக்கியிருந்தா அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். உதவி செய்ய போய் உபத்திரமும் ஆயிருக்கும். இது நம்ம அதாவது நான் ஒரு குறை செலவில்லை, இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. இந்த நேரத்தில் நான் திரு ஸ்டாலின் நான் என்ன வேண்டி விளைக்கிறேன்னா, ஐயா தயவுசெய்து ஸ்கூல்லையே இந்த மாதிரியான அடிப்படை நாலேஜ் அவேர்னஸை பாடத்திட்டத்திலையோ இல்லை இதோ ஒரு அக்கேஷனலா ஏதோ இதையும் ஒரு கம்பல்சரியா ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா, குறிப்பாக கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க, நீங்க ஏதோ மைண்ட்ல வச்சு குழந்தைகளுக்கு அந்த பள்ளி பருவத்திலே அதை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு பெரும்பாலான உயிரை காப்பாற்றலாம் இல்லையா? நம்ம பக்கத்துல இருந்தோம்னா உயிர் என்ன, இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத உயிர் தான் இல்லையா? அதுக்காக சொல்றேன். இந்த கட்சி தலைவர்கள் விஜயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்க கட்சி தொண்டர்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு முகாம் வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டை பத்தி நீங்க கற்றுக் கொடுக்கலாம். இதனோட தாழ்மையான வேண்டுகோள். நண்பர் நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செய்து சிபிஆர் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் எய்டுன்றதையும் கத்துக்குங்க. என்னைக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கேன். இன்னைக்கும் நம்ம கரண்ட் ஷாக் அடிச்சுன்னா கட்டையை கொண்டு அடிக்கிறதும், ஒருத்தர் உடம்புல தீ பிடிச்சுன்னா மண்ணை கொண்டு மண்ணை அள்ளி போடுற ஒரு முட்டாள்தனமான காலகட்டத்தில் தான் முன்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவுசெய்து திருப்திங்க. ரொம்ப கவனமா இருக்கேன். தேங்க்யூ.